பிரைஸ் லார்ட். மீட்பெரும் ரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சிலுவையில் இயேசு பேசின 5வது வார்த்தையை நாம் தியானிப்போம். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகமாயிருக்கிறேன். இயேசு பேசின 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தை. சங்கீதம் 69வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இது ஏற்கனவே இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னவுடன் கடற்காலானை காடியில் தோய்த்து அவருக்கு குடிக்க கொடுக்கின்றான். உண்மையாகவே அவர் சரீரத்திலே தாகம் கொண்டார். இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உண்மையாகவே தன்னுடைய சரீரத்திலே தாகத்தை கொண்டிருக்கக்கூடும். அந்த இடத்துல பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தொடக்க நாட்களிலேயே ஆதி திருச்சபையிலேயே நாஸ்டிசிசம் என்கிற ஒரு கொள்கை வெளியானது. நாஸ்டிசிசம், அதாவது GNOSTICISM. நாஸ்டிசிசம் என்கிற அந்த கொள்கை என்ன சொல்லுகிறது என்றால், மனிதனுடைய சரீரம் என்பது மிக மிக அசுத்தமானது. இந்த தூய்மையற்ற சரீரத்தில் தேவன் மனிதனாக வரவில்லை. அதற்கு பதிலாக கிறிஸ்து மனிதனைப் போல் காணப்பட்டார், ஆனால் அவர் உண்மையாக மனித சரீரத்தில் வரவில்லை. அதாவது ஒரு மேஜிக் மாதிரி இயேசு இந்த பூமியில் மனிதனாக வரவில்லை என்று சொல்லி அவர்கள் போதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த உபதேசம் கேட்பதற்கு ஏதோ நல்லதை போல தெரிந்தாலும் இது தேவனுக்கு உகந்ததல்லாத, வேதத்திற்கு முற்றிலும் முரண்பாடான ஒரு உபதேசம். எனவே இயேசு நம்மை போல ஒரு மனிதனாகத்தான் வந்தார் என்று சொல்லி யோவான் அவர் எழுதின சுவிசேஷத்தில் அவர் நிரூபிக்க வேண்டியது அவருக்கு மிகவும் அவசியமாய்ப்பட்டது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஒரு 50-60 ஆண்டுகளிலே யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தையும் தன்னுடைய கடிதங்களையும் எழுதக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்படி அவர் எழுதும் பொழுது யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே போல் 1 யோவான் 1வது அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆதி முதல் இருந்த அந்த தேவனாகிய கர்த்தர் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நோக்கி பார்த்ததும் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஐயா அவர் வந்தாரியா, மனுஷனாக வந்தார், நாங்கள் கண்ணால் பார்த்தோம், கையால் தொட்டோம், நாங்கள் பேசினோம், பழகினோம், உறவாடணும், அவர் நம்மை போல மனிதனாகத்தாயே அந்த பூமிக்கு வந்தார் என்பதை அவர் மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வெளிப்படுத்தி அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதினார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது சரீரத்தில் தான் அவர் பாடுகளை சகித்தார். அவர் முழுக்க முழுக்க பல மணி நேரங்கள் கொடிய வேதனையை சிலுவையிலே தன்னுடைய சரீரத்திலே அனுபவித்தார். அவருடைய ரத்தம் எல்லாம் வெளியேறிடுச்சு. கடைசியாக அவரை குற்றின அவரை ஈட்டினால் அவருடைய விலா எலும்பை பக்கத்தில் குத்தின பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அந்த அளவிற்கு தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தினார். எனவே அவர் உண்மையாகவே அந்த இடத்துல தாகத்தை உணர்ந்தார். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே வேதம் இப்படி நமக்கு சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்போ நம்மை போலவே he came in flesh and blood. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது அவர் மாம்சத்திலும் இரத்தத்திலும் வந்தார். அவர் மனிதனாக இருந்து தான் பிதாவினுடைய ஐக்கியத்தை கொண்டு தான் இந்த உலகத்தை ஜெயித்தார். அவரிடத்தில் வெளிப்பட்ட அன்பு, எளிமை, தாழ்மை, சாந்த குணம், நீடிய பொறுமை, தயவு, பதட்டம் அடையாமை, நிதானம் இழக்காமை போன்ற அனைத்து நற்குணங்கள், தீமையை சகிக்கிறது, சத்ருவை சிநேகிப்பது, சத்ருவை மன்னிப்பது போன்ற எல்லா மேன்மையான சுபாவங்களையும் இயேசு வெளிப்படுத்தினார். மனிதனாகத்தான் வெளிப்படுத்தினார். தேவனாக இருந்து பரலோகத்திலிருந்து சொல்லலை, நம்மை போல் மனிதனாக வந்து வாழ்ந்து பல சூழ்நிலைகளை கடந்து வந்து பல இடங்களில் அவர் கோபப்படுத்தும்படியான சூழ்நிலை கடந்து வந்தார்.
பல இடங்களில் அவரை ரொம்ப டெம்ப்ட் பண்ணுற மாதிரி, அவரை வேதனைப்படுத்துகிற மாதிரி பல காரியங்கள் வேதத்தில் நடந்திருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஆனால் எல்லா இடத்திலும் அவர் நிதானத்தை இழக்காமல் இருந்தார். மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி இயேசு சொன்னார் அல்லவா. அவர் மனிதனாக வாழ்ந்து காண்பித்ததைத்தான் சொன்னார். அவர் ஏதோ தேவனாக மாத்திரம் இருந்து அதை சொல்லவில்லை, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தான் இதை எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்போ நமக்கு இயேசு தரக்கூடிய செய்தி என்ன? 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். அப்போ இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த அவசியத்தை இந்த இடத்துல ஒரு வற்புறுத்தலாக பார்க்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன் என்று சொல்லி ஒரு வற்புறுத்தல், ஒரு சொல்லப்போனால் ஒரு கமாண்ட் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு கமாண்ட்மெண்ட் அதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அது எப்படி சாத்தியம்? மனித சுபாவத்தில் தான் முடியலையே. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரால் பலப்படுத்தப்படும் போது நாம் இயேசுவை வெளிப்படுத்த முடியும், இயேசுவின் சாட்சியாக இந்த பூமியில் வாழ முடியும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரி, நமக்கு ஒரு ரோல் மாடலை வைத்து சென்றிருக்கிறார். அவரை பின்பற்ற வேண்டும் என்பது தான் தேவனுடைய பரிபூரண நோக்கம். நம்மை குறித்த தேவனுடைய நோக்கமாக அதுவே இருக்கிறது. எனவே இயேசுவை போலவே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது நம்முடைய கெப்பாசிட்டினால் ஒரு துளி ஒரு பாயிண்ட் முடியாது. அதுதான் இயேசு சொன்னார், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில ஏழ்மை உணர்ந்தவர்கள், என்னால் முடியலன்ற அந்த கட்டத்துக்கு எந்த மனிதன் வருகிறானோ, எந்த மனிதன் தேவனிடத்தில் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை வாழ வைத்து காண்பிப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னால் முடியல ஆண்டவர், என்னால் இப்படிலாம் வாழ முடியல, என்னுடைய கோபம், என்னுடைய மூர்க்கம், என்னுடைய பெருமை, என்னுடைய காரியங்களாம் இப்படி இருக்குப்பான்னு உண்மையாக ஒத்துக்கிட்டு தேவனை அணுகிறவனை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினால் வல்லமையினால் மாற்றி அவனை மறுரூபப்படுத்தி அவர் வாழ வைப்பார். அதுதான் சுவிசேஷம். இந்த இடத்துல தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்ன வார்த்தையை இன்னொரு விதத்திலும் பார்க்கலாம். ஆத்தும தாகம். இயேசுவை பொறுத்த மட்டிலும் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொந்தமானவரிடத்தில் அவர் வந்தார், ஆனால் அந்த உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் நிராகரிக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், அவதூறாக பேசப்பட்டார், வேண்டாம் என்று தள்ளப்பட்டார். அவர் வாழ்ந்த நாட்களில் இந்த அனுபவங்களெல்லாம் அவர் கடந்து வந்தார். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் அது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வர வேண்டிதான் இருக்கும். ஆக ஆத்தும தாகம் என்கிற ஒரு இடத்திலே நாம் தாகமடையாத ஒரு வாழ்க்கை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் தாகமடைந்தார். அப்போ உலகத்திலே ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு பொம்மை தேவைப்படுது, ஏதோ ஒன்று அது தேடிக்கிட்டு இருக்குது. வளர வளர அந்த விருப்பங்கள் மாற 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 வாலிப பருவத்துக்கு வரும் பொழுது இன்னும் விருப்பங்கள் எல்லாம் மேலோங்குகிறது. அப்போ உலகத்தில் ஏதோ ஒரு தாகம் மனிதனுக்குள் இருந்து கொண்டே இருக்குது. இது என்னை திருப்திப்படுத்துமா, அது என்னை திருப்திப்படுத்துமா என்று சொல்லி ஒவ்வொரு வயதிலும் மனிதன் ஒவ்வொரு காரியத்தில் இதனுடைய தாகத்தை வைக்கிறான். அப்போ அது எதுவுமே திருப்தி தராது என்கிற ஒரு சத்தியத்தை நம்ம ஏற்கனவே தியானித்தோம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய தேடல், சந்தோஷ தேடல், அந்த தாகத்தினுடைய தேடல் எதுவுமே அவனுக்கு திருப்தியை தராது. ஒருவேளை அவனை அடிமையாய் மாற்றி அவனை ஒரு மோசமான நிலைக்கு வேண்டுமானால் அது கொண்டு செல்லுமே ஒழிய அவனுக்குள் ஒரு திருப்தி உணர்வை தராது. அப்போ நாம் தாகமடையாமல் வாழும்படிக்கு நாம் இருதயத்திலே அவரால் வரக்கூடிய ஜீவ ஊற்றாய் இருக்கிற அவர் தரக்கூடிய ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு தாகமடையாத ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு இயேசு சிலுவையிலே தாகமடைந்தார். யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நித்திய ஜீவகாலமாய் அவனுக்குள்ளே ஊறக்கூடிய நீரூற்றாய் இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். யார் சத்தியத்தின் மேலே அதிக வாஞ்சியாக இருக்கிறாங்களோ, இந்த தேவனுடைய வார்த்தையின் மேல் அதிக விருப்பமாக இருக்கிறாங்களோ
அவங்களுக்கு மாத்திரம்தான் இருதயத்தில் திருப்தி உணர்வு கிடைக்கும். இந்த உலகத்தில் எதையோ தேடலாம், இது எனக்கு திருப்தியை கொடுக்குமா, அது கொடுக்குமா, இந்த பொருள் கொடுக்குமா, இந்த பணம் கொடுக்குமா, இந்த காரியங்கள் எனக்கு செய்து விடுமா, குடி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, அல்லது ஒரு பெண்ணுடைய உறவு சந்தோஷத்தை கொடுக்குமா என்று சொல்லி பல காரியங்களை உலகத்திலே மனிதர்கள் தேடி அந்த தாகத்தினுடைய விளைவாய், அந்த ஆசையினுடைய விளைவாய் அவங்க லைஃப்பை பயங்கரமாக காம்ப்ளிகேட் பண்ணி பலவிதமான குழப்பங்களுக்கு ஆளாகி, பலவிதமான சிக்கல்களுக்கு ஆளாகி, பலவிதமான பிரச்சனைகளை தங்களைத்தானே மாட்டிக்கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்துல வா, நானுடைய தாகத்தை தீர்ப்பேன். அப்படி நான் கொடுக்குற தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது நீ ஒருபோதும் உனக்கு தாகம் உண்டாகாது. நான் கொடுக்குற தண்ணீர் உனக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். அந்த ஜீவ ஊற்று, அந்த ஜீவ ஊற்றாக இருக்கக்கூடிய இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது இந்த உலக தேடல்களெல்லாம் குறையும். என்னுடைய வாலிப நாட்களிலே நான் இப்படி தான் இருந்தேன். கண்களின் இச்சையினால் பீடிக்கப்பட்டிருந்தேன். உலகத்தில் என்னுடைய உலக ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து அவ்வப்போது குடிக்கிறவனாய் காணப்பட்டேன். இப்படியெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டேன். எனக்குள்ள நிறைய சந்தோஷ தேடல்கள் இருந்தது. ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு அலைந்தேன். பல விதங்களில் நான் ஒரு ஒரு உலகத்தில் நான் பல இடங்களில் என்னுடைய சந்தோஷத்தை தேடினேன். அதெல்லாம் எனக்கு திருப்தியும் நிறைவும் கொடுக்கல. என்னை இன்னும் கெடுத்தது, இன்னும் என்னை அடிமைப்படுத்தியது, இன்னும் என்னுடைய சரீர ஆரோக்கியத்தை கெடுத்தது ஒழிய அதெல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷ சமாதானத்தை கொடுக்கல. என்றைக்கு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ, என்றைக்கு இயேசுவினிடத்தினுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தனோ, அவர் வரும்போது, அவர் உள்ளுக்குள்ளே வரும்பொழுது, அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது, அவர் ஒரு மனிதனுடைய தாகத்தை தீர்க்கும் போது, அதுதான் மெய்யான விடுதலை, அதுதான் மெய்யான ரட்சிப்பு, அதுதான் மெய்யாகவே தாகம் தீர்க்கப்பட்ட அனுபவம். அப்போ இயேசுவை அறிந்த பின் நீங்கள் எதுவுமே பண்ணலையா? விழுந்திருக்கிறேன். இயேசுவை அறிந்த பின்னும் நான் தவறி இருக்கிறேன். ஆனால் என்றைக்குமே இயேசு ஒரு முறை ஒருத்தனை பிடிச்சிட்டாருன்னா அவனுடைய வாழ்க்கை செவுத்தில் அடித்த பந்து தான். எவ்வளவு தூரம் அவன் இயேசுவை விட்டு விலகி போனாலும் அவ்வளவு தூரம் இயேசு அவனை தேடி மீண்டும் வருவார். சூழ்நிலைகள் மூலமாக நெருக்குவார். என்னை அவர் ஸ்திரப்படுத்தினார், நிலைப்படுத்தினார், பலப்படுத்தினார், என்னை கட்டினார். அதனுடைய விளைவாகத்தான் என்று தேவனுடைய வார்த்தையினால் சொல்ல முடிகிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட தாகம் தீர்க்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் மூலமாய் பிறரும் ஆசீர்வதிக்கப்படணும். இதுதான் தேவனுடைய சித்தம். இந்த தேவனுடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுதும் ஜெபிப்போம். அப்பா பிதாவே மகு ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, சிலுவிலே தொங்கின போது இயேசுவே நீங்கள் சொன்னீங்களே, நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னீங்களே, நான் முற்றிலும் முழுவதுமாய் என்னுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்மால் வரக்கூடிய மாற்றங்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாய், பூமியில் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாய், உங்களால் உருவாக்கப்பட்டு உங்களாலே கட்டப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு ஊழியம் செய்கிறவனாய், குடும்பத்திலும் வீட்டிலும் சமுதாயத்திலும் உம்முடைய சாட்சியாய் நிற்கும்படிக்கு ஆண்டவரை, உம்முடைய தாசனாய் என்னை வெளிப்படுத்தும்படிக்கு, இயேசுவின் சாட்சியாய் நிற்கும்படிக்கு, என்னை உருவாக்கும்படிக்கு நீர் தாகமாக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய விருப்பத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரை, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் வணைந்து கொள்ளுங்கள். குயவனாய் இருந்து எங்களை வணைந்து எங்களுடைய இருதயத்திலே உம்முடைய ஆசீர்வாதங்கள் தங்கக்கூடிய பாத்திரங்களாக எங்களை வணைந்து இந்த பூமிக்கு எங்களை வெளிச்சமாய் மாற்றுங்க, உப்பாய் மாற்றுங்கப்பா. ஆசீர்வதிச்சு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.